ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் 43ஆம் பகுதியை கேட்க உள்ளோம். வாங்க கதைக்குள்ள போலாம். சுமித்ரா மனம் நிலை கொள்ளாமல் அமர்ந்திருந்தார். விஸ்வநாதன் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் அவர் இது நாள் வரை கொண்ட காதல் இல்லாமல் இருந்தது. அத்தனை கோபம், எரிச்சல், வெறுப்பு, இயலாமை என அத்தனையும் கொட்டியிருந்தார் மனிதர். சுமித்ராவின் மனம் உழன்று கொண்டே இருந்தது. எத்தனை முயற்சி செய்தும் ஏற்க முடியவில்லை மகிழனை, வெறுக்கவும் முடியவில்லை அவனை. பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளின் தலையில்தான் விடியும் என யாரோ சொன்னது போல மகிழனுக்கு நடக்கவில்லை என்ற எண்ணம். அத்தனை கொடூர அரக்கனின் பிள்ளைகள் இருவரும் தங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக கொண்டு செல்கின்றனர். ஆனால் காதலின் உச்சத்தில் மனதில் நிறைவோடு வாழ்ந்து பெற்ற பிள்ளைகள் இப்படி போனதற்கு என்ன காரணம் என்றுதான் யோசித்தார். அதை விஸ்வநாதனிடம் கேட்கவும் செய்துவிட்டார் சுமித்ரா. நீ அந்த அதிகார போதையிலேயே தான் சுமித்ரா இருக்க, அதுதான் உன்னை இப்படி யோசிக்க வைக்குது. நான் சாதாரண மனுஷன், நடுத்தரமா வாழுற மனுஷன். என் பையன் எடுத்த முடிவும் அதை செயற்படுத்திக்கிட்ட விதவும் எனக்கு எவ்வளவு பெரிய புண்ணியமா தெரியுதுன்னு உனக்கு தெரியுமா? என் மகன் என்னை போல முடிவு எடுத்திருக்கான்னு கர்வமா நினைக்கிறேன் என்றவர், என்ன பார்க்குற, நானும் குழந்தையோடு இருந்த உன்னைத்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ சரின்னு தெரிஞ்சது இப்போ தவறா தெரியுதா என்றார் பட்டென்று. நம்ம லவ் பண்ணோம் விஸ்வா என்று அதிர்ந்து சொல்ல, இல்லைன்னு யார் சொன்னா? எத்தனை காதலன் இப்படி புருஷனை விட்டுட்டு வந்தவளை ஏத்துக்கிறா, அல்லது விடோவா இருக்க காதலியை ஏத்துக்கிறா? அதுவும் குழந்தையோட. என் பையனும் காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணியிருக்கான். அதுவும் அந்த பெண்ணோட குழந்தையும் சேர்த்து ஏத்துக்கிட்டான். எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும்? ஏன் நானே உன்னை மட்டும்தானே ஏத்துக்கிட்டேன், மகிழனை ஏத்துக்கலையே. மகிழன் நான் தவற விட்ட பொக்கிசம் அவன், இதை நான் மனசார ஒத்துப்பேன். பெத்தவ உனக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, அவனை எனக்கு புரிஞ்சுது. ஏண்டா அவனுக்கு அப்பன் ஆகலைன்னு நான் இப்ப வருத்தப்படுறேன். அட்லீஸ்ட் ஸ்டெப் ஃபாதராவது இருந்திருக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு தான் மகிழனோட குணம் என்றார் மனதார. நான் மட்டும் அவனை பையனா நினைக்கலையா? ஏன் அவன் மட்டும் சுகபோகத்தை அனுபவிக்கணும் தான் கேட்குறான் என்று மனக்குமுறலோடு பேச, நீ மட்டும் பையனா நினைக்கலையாவா? நீ ஒரு முட்டாள் சுமித்ரா. அவனை பெத்ததே நீதான். அப்போ நீ நினைக்க கூடாது, அவனை மகனா உணர்ந்திருக்கணும். நானே சொல்லியிருந்தாலும் நீ அவனை விட்டுருக்க கூடாது. உன் கூட வச்சுக்க வேண்டான்னு தான் சொன்னேன். பார்க்க வேண்டானோ பாசத்தை தர வேண்டானோ நான் சொல்லலையே. உங்களுக்கு தெரியாது அந்த சண்முகவேல் என்ன செஞ்சான்னு. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே என் மேல பழிய போடுறது வருத்தமா இருக்கு விஸ்வா என்று சொல்லிவிட, எல்லாம் தெரியுமா, அவன் உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் நீ அவனோட சொத்து வேணும்னு நிக்கிறது தான் வேதனையா இருக்கு. அவனை வெறுக்கிற, அவன் கொடுத்த பிள்ளைய ஏத்துக்க மனசில்ல. அப்படி இருக்கும்போது அந்த சொத்து மட்டும் எதுக்குன்ற? இது எதை நிரூபிக்குது தெரியுமா? என் மேல என் பசங்க மேல உள்ள அவநம்பிக்கையை நிரூபிக்குது. நாங்க உன்னை பார்க்க மாட்டோம், நீ நினைச்ச வாழ்க்கைய இது நாள் வரை நான் தரலைன்ற எண்ணத்தை உருவாக்குது. சொல்லு, அதுதான் உண்மையா? அதனாலதான் அந்த சொத்துக்காக நீ எந்த லெவலுக்கும் இறங்குறையா? அப்படி நான் இப்பவே சொல்லிடு சுமித்ரா, நம்ம பிரிஞ்சிடலாம் என்றதும் அதிர்ந்து போனார் சுமித்ரா. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் நம்ம பசங்க நல்லதுக்காக தான் மெனக்கெடுறேன். இதுக்கு போய் பிரியறது அது இதுன்னு என விசும்பினார் சுமித்ரா. உன்னை காயப்படுத்துறது என் நோக்கம் கிடையாது. அதே நேரத்துல அடுத்தவங்க சொத்தில் வாழ வேண்டிய அவசியம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கிடையாது. இப்ப கேட்டாலும் மகிழன் முழு சொத்தையும் உனக்கு தந்துடுவான். உனக்கு வேணும்னா அது நல்லா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு போடப்பட்ட பிச்சை. அதுலதான் நான் வாழணும்னு நீ யோசிச்சா, சாரிமா, அது என்னால முடியாது. இப்பவும் உண்மையில கடலளவு காதல், அன்பு எல்லாம் இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் என் மனைவி. ஆனா இதை மட்டும் என்னால் கேட்க முடியாது. பையன் நமக்கு சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டிருக்கான். நான் கிளம்புறேன். இந்த சொத்து அது இதுன்ற எண்ணத்தை துடைச்சு போட்டு வா. சொகுசான வாழ்க்கை தர முடியாட்டியும் அமைதியான வாழ்க்கையை தர்றேன் என்றார் தீர்க்கமாக. கண்களை துடைத்து கொண்டார் சுமித்ரா. இப்ப என்ன, அந்த சொத்தை விட்டு தரணும் அவ்வளவுதானே? எனக்கு வேண்டாம், விட்டு தர. எவ்வளவோ இழந்த, இதையும் இழந்துட்டு போற. என் வயிற்றுல பிறந்ததால அவனே அனுபவிக்கட்டும் என்று சொல்ல விஸ்வநாதன் எழுந்து போய்விட்டார். சிலரை சொல்லி திருத்தலாம்,
சிலரை எது கூறினாலும் கேட்க மாட்டார்கள். ஆதங்கத்தை விட்டொழிக்க மாட்டார்கள். அந்த ரகம் சுமித்ரா தேவி. என்னதான் பிறப்பிலிருந்து செல்வ செழிப்புடன் வாழ்ந்தாலும் பணமெனும் போதை அவரை அடிமையாக்கித்தான் வைத்திருக்கும். சுமித்ராவும் அப்படித்தான். அவர்களுக்கு தண்டனை என்பது கடவுள் நிர்ணயித்ததுதான். தான் காதலோடு பெற்ற மகன் சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து சொந்த ஊரில் வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டார். ஆனால் மகேந்திரனோ தேசம் தாண்டி சென்று தன் வாழ்வை அமைத்துக் கொண்டான். அவன் அளவில் அவன் செய்தது சரி. குழந்தையோடு இருக்கும் விதவை பெண்ணை திருமணம் செய்து தனது மனநிறைவை தேடிக்கொண்டான். மனைவி மாண்டால் மறுநாளே புது மாப்பிள்ளை என்ற ரீதியில் பெண் தேடாமல் அவன் மனதிற்கு நிறைவாய் ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். இதுவே சுமித்ராவிற்கான பெரும் தண்டனைதான். எந்த கணவன் குழந்தைக்காக அந்த சிறுவனை ஒதுக்கினாரோ அவர்களே சுமித்ராவை விட்டு மனதாலும் இருப்பாலும் ஒதுங்கிவிட்டனர். தனிமையை விடவா ஒரு சிறந்த தண்டனை இருக்கப் போகிறது? ரணிய கசுபு பெற்றெடுத்த பிரகலநாதன் அவன் என்று உணராத தாய். இப்படியும் சில பெண்கள் எந்த இரத்த உறவும் இல்லாவிடனும் கண்ணை இமை காப்பது போல காக்கும் நாகலட்சுமி போன்ற பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக்கமும் அவளே, அழிவும் அவளே. ரணியன் இயலின் அறையில் அமர்ந்திருந்தான். சார், மேடம் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கொடுக்க சொன்னாங்க என்று செவிலிப்பெண் வந்து கேட்க, எனக்கு உங்க மேடம் தானே வேணும் என்று முனகியவன், இந்த மாசம் அக்கௌண்ட்ஸ் ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லுமா, கணக்கு பார்க்கணும். அப்படியே மெடிக்கல் ரெப் அப்பாயின்மெண்ட் எல்லாம் நாளைக்கு மாத்திட சொல்லு என்றான். ஓகே சார். உங்களுக்கு குடிக்க எதுவும் வேண்டாமா என்று கணினியில் பார்வை பதித்தான். விஸ்வநாதன் அனுமதி கேட்டு உள்ளே வந்தார். வாங்க, என்ன இவ்வளவு தூரம் என கேட்டவன் உட்காரும்படி கூற அவரும் மென்னகையோடு அமர்ந்து கொண்டார். தம்பி, பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி. அதான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்த. டிக்கெட் போடுற, எப்ப கிளம்ப வசதிப்படுமோ சொல்லுங்க. ஆனா எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்களோ அவ்வளவு நல்லது என்றான் அழுத்தமாக. டிக்கெட் எல்லாம் மகன் அனுப்பிட்டான் தம்பி, 2 நாள்ல கிளம்புறோம் என்றான். இதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே என்று கேட்டவனை ஆழ்ந்து பார்த்தார் அவர். செய்யறதையும் செஞ்சுட்டு கேள்வி வேறையாடா என்று எண்ணிக்கொண்டு, அதெல்லாம் இல்ல தம்பி என்று மழுப்பினார். உங்களுக்கு கஷ்டமாதான் இருக்கும். ஆனா பாருங்க, எனக்கு மகி ஹாப்பியா இருக்கணும். குறிப்பா உங்க ஒய்ஃப் ஞாபகம் அவனுக்கு வந்துடவே கூடாது. அதுக்காக தான் இவ்வளவும். அஃப்கோர்ஸ் உங்க பையன் மகேந்திரன் ஒரு பொண்ணை விரும்புறான்னு தெரிஞ்சது உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணி வச்சது தப்புதான். பட் வேற வழி இல்லை என்று கைவிரித்தவன், எனக்கு இந்த சொத்தில் பங்கு வேணும்னு உங்க ஒய்ஃப் வந்து நின்றிருந்தா தாராளமா பிரிச்சு தந்திருப்போம். அதுக்கு மேலையும் எங்களால சம்பாதிக்க முடியும். ஆனா அவங்க பண்ணது என்ன? ஒரு சின்ன பொண்ணு லைஃப் தான் கிடைச்சுதா? என்னவோ தருணிக்காவ மகி வேணும்னே கட்டி வச்ச மாதிரி அந்த குதி குதிக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டை பத்தி நீங்க விசாரிக்காம எதுவும் நடந்ததா இல்லையா? எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு மனசுக்கு சரின்னு பட்டதும் தானே சம்பந்தம் பேசுனீங்க. தருணிக்காவ வேண்டான்னு சொல்லி இருந்தாலுமே பிரகி மகி கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா சும்மா மகிய காரணம் காட்டுறாங்க என்றவன், சரி பழைய கதை எதுக்கு, அவளே செத்துட்டா. நீங்க கிளம்புங்க. இனி உங்க ஒய்ஃபால ஏன் மகிக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது என்றான் எச்சரிக்கை குரலில். வராது தம்பி என்று விடை பெற்றார் விஸ்வநாதன். தட்டுற இடத்துல தட்டினாதான் அடங்குவானுங்க என்று முனகியபடி கணக்கை கவனிக்க இயல் உள்ளே நுழைந்தாள். நினைச்சேன் இது உங்க வேலையாதான் இருக்குன்னு. எப்படி ரணி சார் என்று நக்கலாய் கேட்க, இந்த அம்மா வருஷம் முழுக்க இவனை வச்சு தன் குடும்பத்தை செட்டில் ஆக்கும் நான் பார்த்துட்டு இருப்பேனா? அவனுக்கு அம்மாவா பிரகி இருக்கா, போதும் போ. தென் சின்ன பொண்ணு ஸ்வீட்டி, அவளை என்ன நினைச்சாங்க அவங்க? அதான் ஒரு சாக் ட்ரீட்மெண்ட். இனி மகி பக்கம் அவங்க வரவே கூடாது என்றான் அசட்டையாக. வந்தா சார் அப்படியே விட்டுடுவாரு என்று வம்பு செய்ய, கண்டிப்பா விட மாட்டேன் என்றவன் ஒரு சயின்டிஸ்டா வர வேண்டியவன். இவங்களால தான் எல்லாமே போச்சு. இவங்களை பாதுகாக்க அவன் இங்க இல்லாம இருந்திருந்தா எவ்வளவு சாதிச்சிருப்பான். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. அவன் ரிசர்ச் கண்டிப்பா செலக்ட் ஆகும், நல்ல இடத்துக்கு வருமா என்றான் விழிகளில் ஆவல் மின்ன. கண்டிப்பா ஆவார். அதான் கூட நீங்க இருக்கீங்களே. என்ன முன்னவே கொஞ்சம் அவர் கூட இருந்திருக்கலாம் என்றால் இயல். இல்லைன்னு தெரியுமா உனக்கு? தாத்தா தான் என் லைஃபையும் பார்க்க சொன்னாங்க.
நானும் கிளம்பினேன். பட் இவனை தனியா விடலையே என்று சொல்ல, பொறாமையா இருக்கு என்றாள் மனதார. அதுக்கு, அதான் அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்க எனும்போதே வாயை பொத்தியவன், கொன்றுவ ராட்சசி, எல்லா ஜென்மத்திலையும் நீதான் பொண்டாட்டி, நான் தான் புருஷன், எப்படி? எல்லா ஜென்மத்திலையுமா? தாங்காது சாமி என்று கையெடுத்து கும்பிட, ஓய் கொழுப்பா, என்ன மாதிரி பீஸ் எல்லாம் தேடினாலும் கிடைக்குமா என்று கேட்கவும், இயல் சிரித்தபடி, சரியான டெரர் பீஸ், பக்கா ஆன்டி ஹீரோ, அதனால எனக்கு வேண்டாம். யார் நானா? கேட்டு பாருமா என் ஆர்மி கிட்ட, நான் ரொமான்டிக் ஹீரோ என்றான் காலரை தூக்கி விட்டபடி. அது யாருப்பா உங்க ஆர்மி? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, ரகசியம், ராணுவ ரகசியம் என்றான் அவளது கூந்தலை அவிழ்த்து விட்டபடி. என்ன வியூவர்ஸ், கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல. அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.